தீபாவளி சாத் பூஜை பண்டிகைக்காக மத்திய அரசு இரட்டை பரிசை அறிவித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் தேசிய விருது பெற்ற ஆசிரியர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் குறித்து பேசினார். அப்போது 21ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் வளர்ச்சிக்கு ஜிஎஸ்டி சீர்திருத்தம் உதவிகரமாக இருக்கும் என்றார். மேலும் ஜிஎஸ்டி வரிக்கு முந்தைய காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மருந்துகள், காப்பீடு, சமையல் பொருட்களுக்கு ஏராளமான வரி விதிக்கப்பட்டதாகவும் பிரதமர் மோடி சாடினார். ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஆசிரியர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்வோம் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் அனைவரும் டெட் தேர்ச்சி பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சமீபத்தில் தீர்ப்பளித்தது. இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் ஆசிரியர் சங்கங்களின் கருத்து கேட்பு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யலாமா, சிறப்பு டெட் தேர்வு நடத்தலாமா என்பது குறித்து ஆலோசித்ததாக தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பால் தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த 1,76,000 ஆசிரியர்கள் டெட் தேர்வு எழுத வேண்டும் என்ற நிலை உள்ளதாகவும் அவர் கூறினார். நிறைய சங்கத்தை சார்ந்த ஆல்மோஸ்ட் எல்லாருமே சொல்லுங்கள், ஏன் சார் ஒரு டெட்டு நடத்துங்களேன் நீங்கள், நாங்கள் என்றைக்குமே எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் நாங்கள் ஸ்பெஷல் டெட் எழுதுறதுக்கு நாங்கள் தயக்கம் காட்டுறோம், தயவு சொன்னாலே அது எங்களுக்கு அது இன்சல்ட் சார், நீங்கள் வி ஆர் ரெடி டு ஃபேஸ் எனி திங், பட் ஆனால் எதாக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒட்டுமொத்தமாக எல்லா சங்கத்தை சார்ந்தவங்க சொல்லுவாங்க. பட் அதை டெட்டு நடத்தலாமா, டெட்டு இல்லாமலே நாங்கள் இது சார்ந்த ஒரு தீர்ப்பு நாங்கள் வாங்க முடியுமா அப்படிங்கிற விதத்தில் தான் நாங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ்டு ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 தான். இது கிளிக் ஆச்சுன்னா அடுத்தது இதை விட்டுருவோம், நாங்கள் அது கிளிக் ஆகலாம் அடுத்ததுக்கு போவோம். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் சொல்கிறேன், இதனால் எந்த பாதிப்பும் வராமல் உங்களை ஒட்டுமொத்தமாக பாதுகாப்பதற்கு என்னென்ன வழிவகைகள்லாம் இருக்கின்றதோ அதை செய்து உங்களை பாதுகாப்போம் என்கின்ற அந்த உறுதியை மட்டும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இமாச்சல பிரதேசத்தின் குலு மாவட்டத்தில் உள்ள பிஜ்லி மகாதேவ் மலைப்பகுதியில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவாக மலையிலிருந்து பெரிய பாறைகள் மற்றும் மண் குவியல்கள் உருண்டு கீழே விழுந்தன. இந்த நிலச்சரிவினால் பிஜ்லி மகாதேவ் ஆலயத்திற்கு செல்லும் சாலைகள் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டன. மீட்புப் பணிகள் முழு வீச்சில் நடைபெறும் நிலையில் பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் கொட்டி தீர்த்த கனமழையால் அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரிக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. அங்குள்ள ஜவஹர்லால் நேரு மருத்துவமனையை தண்ணீர் சூழ்ந்ததால் அந்த பகுதி வெள்ளக்காடாக மாறியது. மருத்துவமனையை சுற்றிய பகுதிகளிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகனங்கள் பழுதாகி தள்ளிச் செல்லும் நிலைக்கு வாகன ஓட்டிகள் தள்ளப்பட்டன. தமிழகத்தில் வரும் 8, 9 ஆகிய தேதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 7ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் வரும் 8ஆம் தேதி ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வரும் 9ஆம் தேதி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் 2 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கும் என வானிலை மையம் கூறியுள்ளது. பயணிகளின் வசதிக்காக வந்தே பாரத் ரயில்களில் கூடுதலாக பெட்டிகள் இணைக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. மங்களூரிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் ரயிலில் செப்டம்பர் 9ஆம் தேதி முதல் கூடுதலாக 4 பெட்டிகள் சேர்க்கப்பட்டு 18 பெட்டிகளாக இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல மதுரை, பெங்களூரு வந்தே பாரத் ரயிலில் செப்டம்பர் 11ஆம் தேதி முதல் 7 பெட்டிகள் இணைக்கப்பட்டு மொத்த பெட்டிகளின் எண்ணிக்கை 14ஆக உயர்த்தப்படும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. cc என்ஜின் திறனுக்கு மேல் உள்ள இருசக்கர வாகனங்களுக்கு 40% வரி விதிப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்தின் இயக்குநர் சித்தார்த்தா லால் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள பதிவில் 350cc என்ஜின் திறனுக்கு மேல் உள்ள இருசக்கர வாகன பிரிவில் இந்தியா உலக அளவில் வளர்ந்து வரும் சூழலில் இத்தகைய வரி விதிப்பு இந்தியாவின் முன்னேற்றத்தை தடுக்கும் என்று கூறியுள்ளார். புதிய வரி விதிப்பால் ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்தின் ஹிமாலயன்,
ஷாட்கன் வாகனங்களின் விலை உச்சம் தொடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காகிதத்தின் மீதான ஜிஎஸ்டி வரியை 18 விழுக்காடாக உயர்த்தியிருப்பது கேலண்டர், டைரி உள்ளிட்ட பொருட்கள் 6 விழுக்காடு விலை உயர்வை சந்திக்க வழிவகுத்திருப்பதாக தமிழ்நாடு கேலண்டர் உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அச்சங்கம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் 12 விழுக்காடு வரி அடுக்கில் இருந்த காகிதம் 5 விழுக்காட்டிற்கு குறைக்கப்படும் என்று எதிர்பார்த்த நிலையில் 18 விழுக்காடு வரி அடுக்கிற்கு உயர்த்தப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது நாட்காட்டி, மாதக்காட்டி, டைரிகள் உட்பட காகிதத்தால் உருவாக்கம் பெறும் பல்வேறு பொருட்கள் வழக்கத்தை விட 6 விழுக்காடு விலை உயர்வை சந்திக்க வழிவகுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வரி உயர்வு காகிதத்தை மூலப்பொருளாக கொண்டு இயங்கும் சிறு குறு நிறுவனங்களை பாதிக்கும் என்பதை கருத்தில் கொண்டு அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு கேலண்டர் உற்பத்தியாளர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. மசோதாக்கள் என்பவை மக்களாட்சியின் ஓர் அம்சம் என்றும் ஆளுநர்கள் மற்றும் குடியரசுத் தலைவரின் தனிப்பட்ட நோக்கங்கள் அதை பாதிக்கக்கூடாது என உச்சநீதிமன்றத்தில் மாநில அரசுகள் சார்பில் வாதிடப்பட்டது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் தருவது தொடர்பான வழக்கில் அளிக்கப்பட்ட தீர்ப்பில் குடியரசுத் தலைவர் தெளிவு கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் விசாரித்து வருகிறது. இதில் மாநிலங்கள் சார்பில் வாதிட்ட கபில் சிபல் மசோதாக்கள் மீது முடிவை அறிவிக்காமல் ஆளுநர் இருக்க முடியாது என்று கூறினார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி, ஆட்சேபகரமான மசோதாக்கள் மீதான முடிவை அறிவிக்காமல் இருக்க ஆளுநருக்கு உரிமை இல்லையா என்று கேள்வி எழுப்பினார். இது தொடர்பான விசாரணை வரும் 9ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. குக்கி கிளர்ச்சி குழுவுடன் மத்திய அரசும் மாநில அரசும் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. மணிப்பூரின் பிராந்திய ஒருமைப்பாட்டை மதிப்பது, 2ஆம் எண் தேசிய நெடுஞ்சாலையில் இயல்பான போக்குவரத்தை அனுமதிப்பது உள்ளிட்ட அம்சங்கள் இந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளன. மேலும் மணிப்பூரின் நீடித்த அமைதி, ஆயுத பயன்பாடு குறைப்பு உள்ளிட்டவற்றிற்கும் 3 தரப்புகளும் இணங்கியுள்ளன. மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் அடுத்த வாரம் மணிப்பூர் செல்வதாக தகவல் உள்ள நிலையில் இந்நகர்வு கவனம் பெறுகிறது. ஆந்திராவில் உரத்தட்டுப்பாடு இல்லை என சந்திரபாபு நாயுடு தெரிவித்திருந்த நிலையில் அதை விவசாயிகள் போராட்டம் நடத்தி வரும் கூட்டுறவு மையங்களுக்கு வந்து நிரூபிக்க முடியுமா என ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் அமைச்சர் ரோஜா சவால் விடுத்துள்ளார். மேலும் யூரியா தட்டுப்பாடு தொடர்பாக ஈநாடு மற்றும் ஆந்திர ஜோதி நாளிதழ்களில் வெளியான செய்திகள் போலியானவையா என்றும் ரோஜா கேள்வி எழுப்பினார். இந்தியாவில் அதிகரித்து வரும் பணி ஆட்சேர்ப்பு மோசடிகளை தடுக்க லிங்க்ட்இன் புதிய அம்சங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. முதலாவதாக தங்கள் பக்கங்களை வெரிஃபை செய்யும் நிறுவனங்களுக்கான வசதி விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. வேலைக்கு ஆட்களை எடுக்கும் பணியில் உள்ளோர் இனி தங்கள் பணியிடத்தை வெரிஃபை செய்யும் அம்சத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதேபோல் நிறுவனங்களின் மேலாளர் உள்ளிட்ட நிர்வாக பதவிகளில் உள்ளவர்களும் இனி தங்கள் பணி விவரங்களை வெரிஃபை செய்ய வேண்டும். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் போலி ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டு வந்த கும்பல் வசமாக சிக்கியுள்ளது. அகமதாபாத்தின் பனஸ்கந்தா பகுதியில் குடோன் அமைத்து போலி ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்படுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனையில் 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போலி ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த மோசடி கும்பலின் தலைவனாக அறியப்படும் ராய்மால் சிங் என்பவர் தலைமறைவாகியுள்ளார். இலங்கை தமிழர்கள் சட்டப்பூர்வமாக இந்தியாவில் தங்கலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. அதன்படி 2015 ஜனவரி 9ஆம் தேதிக்கு முன்பு இந்தியாவிற்கு வந்த இலங்கை தமிழர்கள் பயண ஆவணங்கள் அல்லது விசா இல்லாமல் இருப்பது கண்டறியப்பட்டாலும் உள்துறை அமைச்சகத்தால் தண்டனை விதிகளிலிருந்து விலக்களிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரலில் கொண்டுவரப்பட்ட குடியேற்றம் மற்றும் வெளிநாட்டினர் சட்டம் 2025 மூலம் இந்தியாவிற்கு வந்து அரசிடம் பதிவு செய்த இலங்கை தமிழர்கள் சட்டப்பூர்வமாக தங்குவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் விசா விதிமுறைகளை மீறிய காரணங்களுக்காக 4700க்கும் அதிகமான இந்திய மாணவர்களின் விசாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஆப்ஷனல் பிராக்டிகல் ட்ரெய்னிங் திட்டத்தின் கீழ்
வேலைவாய்ப்புகள் குறைந்ததால் அமெரிக்காவில் படிக்கும் இந்திய மாணவர்கள் பெரும் சவால்களை எதிர்கொள்கின்றனர். விசா மற்றும் வேலைவாய்ப்பு சிக்கல்களால் அடுத்த ஆண்டிற்கான இந்திய மாணவர்களின் சேர்க்கை 28% குறைந்துள்ளது. பலர் தாயகம் திரும்புவது பற்றி சிந்தித்து வருகின்றனர். போர்ச்சுகலின் லிஸ்பன் நகரில் 16 பேர் உயிரிழக்க காரணமான கேபிள் கார் விபத்து குறித்து அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்பும் இக்கேபிள் கார் மேலிருந்து கீழ்நோக்கி வரும்போது கேபிளில் நெகிழ்வுத்தன்மை ஏற்பட்டதால் கட்டுப்பாட்டை இழந்து கட்டடத்தில் மோதியதில் 16 பேர் உயிரிழந்தனர். 21 பேர் காயமடைந்தனர். இவர்களில் 5 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. விபத்து குறித்து தனித்த விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக லிஸ்பன் நகர நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புகழ்பெற்ற இத்தாலிய ஆடை வடிவமைப்பாளரான ஜார்ஜியோ அர்மானி தனது 91வது வயதில் மறைந்துள்ளார். ஆடை வடிவமைப்பில் புதுமையான அணுகுமுறை மூலம் புரட்சி செய்த இவர் கிங் ஜார்ஜியோ என்று அழைக்கப்பட்டு வந்தார். பெண்களின் மாறும் பணிச்சூழலுக்கும் ஆண்களின் மாறும் மனப்பான்மைக்கும் ஏற்ற ஆடைகளை அவர் உருவாக்கி வந்தார். அமெரிக்கன் ஜிகோலா திரைப்படத்தில் ரிச்சர்ட் கெரேவிற்கு ஆடைகளை வடிவமைத்ததன் மூலம் ஹாலிவுட்டிலும் அமெரிக்காவிலும் பெரும் புகழை ஜார்ஜியோ அர்மானி பெற்றிருந்தார். இந்தியாவில் பச்சிளம் குழந்தைகள் இறப்பு வீதம் 40லிருந்து 25ஆக குறைந்துள்ளது. 2013இல் 1000 குழந்தைகளுக்கு 40 குழந்தைகள் இறந்த நிலையில் தற்போது அது 25ஆக குறைந்துள்ளது. இந்திய பதிவுத்துறை அலுவலகம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தில் இது தெரியவந்துள்ளது. உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசத்தில் அதிகபட்சமாக 1000 குழந்தைகளுக்கு 37 குழந்தைகள் இறக்கின்றனர். மணிப்பூரில் மிக குறைவாக 1000ற்கு 3 குழந்தைகளே இறக்கின்றன. இந்தியாவில் 1971இல் ஒவ்வொரு 1000 குழந்தைகளுக்கும் சராசரியாக 129 குழந்தைகள் இறந்த நிலையில் தற்போது 25 குழந்தைகள் மட்டுமே இறக்கின்றன. இந்திய கிராமப்புறங்களில் மொத்த கருவுறுதல் விகிதம் 2.1 என்ற அளவிற்கு குறைந்துள்ளது. புதன்கிழமையன்று அரசு வெளியிட்ட தரவுகளின் வாயிலாக இது தெரியவந்துள்ளது. பிறப்பு மற்றும் இறப்பு நிலையை சம விகிதத்தில் பேணுவதற்கான சரியான அளவாக இது பார்க்கப்பட்டாலும் ஒட்டுமொத்த அளவில் நாட்டில் கருவுறுதல் விகிதம் என்பது 2 என்பதிலிருந்து 1.9ஆக குறைந்திருப்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதேபோல் நாட்டில் இறப்பு விகிதமானது கோவிட் பெருந்தொற்றுக்கு முந்தைய காலத்தில் இருந்த அளவிற்கு குறையவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. வெளி மாநிலங்களில் வங்கமொழி பேசும் மக்கள் மீதான அடக்குமுறை விவகாரம் தொடர்பாக சிறப்பு விவாதம் மேற்கு வங்க சட்டப்பேரவையில் நடந்தது. அப்போது பேசிய முதல்வர் மம்தா பானர்ஜி, பாஜக ஒரு ஊழல்வாத கட்சி என்றும் வாக்கு திருடர்களின் கட்சி எனவும் கடுமையாக விமர்சித்தார். வங்காள எதிர்ப்பு பாஜகவை அகற்றி நாட்டை காப்பாற்றும் எனவும் மக்கள் பாஜகவை அதிகாரத்தில் இருந்து தூக்கி எறிவார்கள் என்றும் கூறினார். மம்தாவின் பேச்சிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக உறுப்பினர்கள் அவையில் அமளியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியதால் பாஜக கொறடா சங்கர் கோஷை பாதுகாவலர்கள் வெளியேற்றினர். அப்போது அவருக்கு காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவையில் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்களை அமைதி காக்கும்படி மம்தா அறிவுறுத்தினார். அவையில் அமளியில் ஈடுபட்டதால் பாஜக உறுப்பினர்கள் 5 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் தீபாவளி பண்டிகைக்காக சிறார்களை கவரும் வகையில் புதிய ரக பட்டாசுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. ஆண்டுதோறும் தீபாவளிக்கு புதிய ரக பட்டாசுகள் அறிமுகப்படுத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு புதிய வரவுகளாக வாட்டர்மெலான், பீஸா, ஐஸ்கிரீம், குளிர்பானங்கள், கிரீம் பிஸ்கட் உள்ளிட்ட உணவு வகைகளின் பெயர்களில் பட்டாசுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. புதிய பட்டாசுகள் சிறார்களிடம் பெரும் வரவேற்பு பெறும் என்று பட்டாசு விற்பனையாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் விரைவு தரிசன முறை அமலுக்கு வரவுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோயில் இணை ஆணையர் ஞானசேகரன், தக்கார் அருள்முருகன் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், திருவிழா மற்றும் விசேஷ நாட்களை தவிர்த்து 500 ரூபாய் கட்டணச்சீட்டில் தினமும் பிற்பகல் 3 முதல் 4 மணி வரை இடைநிறுத்த தரிசன முறையை கொண்டுவர உத்தேசிக்கப்பட்டுள்ளது. ஆட்சேபம் மற்றும் ஆலோசனை இருப்பின்
இணை ஆணையரிடம் எழுத்துப்பூர்வமாக 11ஆம் தேதி மாலை 6 மணிக்குள் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் மலைக்கோட்டை மற்றும் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் உட்பட 5 விரைவு ரயில்கள் வரும் 10ஆம் தேதி முதல் தாம்பரத்திலிருந்து இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு மற்றும் மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் காரணமாக எழும்பூர் திருச்சி மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ், எழும்பூர் மதுரை பாண்டியன் எக்ஸ்பிரஸ், எழும்பூர் திருச்சி சோழன் எக்ஸ்பிரஸ், எழும்பூர் ராமேஸ்வரம் சேது எக்ஸ்பிரஸ் மற்றும் போட்மெயில் எக்ஸ்பிரஸ் ஆகிய 5 விரைவு ரயில்கள் வரும் 10ஆம் தேதி முதல் நவம்பர் 10ஆம் தேதி வரை தாம்பரத்தில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஒசூர் பேருந்து நிலையத்திற்கு எதிரே உள்ள மேம்பாலம் 75 நாட்களுக்கு பிறகு பழுது சீர் செய்யப்பட்டு மீண்டும் பயன்பாட்டிற்கு வந்தது. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள இந்த மேம்பாலத்தில் கடந்த ஜூன் மாதம் விரிசல் ஏற்பட்டது. இதையடுத்து மேம்பாலத்தின் 4 பேரிங்குகளை மாற்றும் பணி நடந்து வந்தது. இந்த பணிகளால் மாற்றுப்பாதையில் வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டதால் ஒசூர் மாநகரில் நாள்தோறும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது. இச்சூழலில் புதிய பேரிங்குகள் பொருத்தும் பணி நிறைவடைந்து மேம்பாலம் மீண்டும் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. கனரக வாகனங்கள் உட்பட அனைத்து வாகனங்களும் மேம்பாலத்தில் அனுமதிக்கப்படுகின்றன. ஃபேஸ்புக், எக்ஸ், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட 26 சமூக வலைதளங்களுக்கு நேபாள அரசு தடை விதித்துள்ளது. நேபாள நாட்டு விதிகளின் கீழ் பதிவு செய்ய மறுத்ததும் சட்ட விதிகளுக்கு இணங்க மறுத்ததுமே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. அதேவேளையில் அரசாங்கத்திற்கு எதிரான கருத்துக்களை முடக்கும் முயற்சியே இதுவென்ற விமர்சனங்களும் எழுந்துள்ளன. நேபாள சட்டத்தின்படி பதிவு செய்து கொண்ட டிக்டாக் போன்ற செயலிகளுக்கு தடையிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதானி குழுமத்திற்கு சொந்தமான காட்டுப்பள்ளி துறைமுகம் புதிய சரக்கு கையாளும் சாதனையை நிகழ்த்தியுள்ளது. 35,000 டன் அளவிலான சோடியம் கார்பனேட் சரக்குகளை கையாள்வதன் மூலம் துறைமுகம் தனது திறனை நிரூபித்துள்ளது. செயல்திறன் மற்றும் சரக்கு மேலாண்மை திறன் வெளிப்பாடு என்று அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எகனாமிக் ஜோன் தெரிவித்திருக்கிறது. இந்த சாதனை சென்னையை மையமாக கொண்ட துறைமுகத்தின் வளர்ச்சி மற்றும் எதிர்கால சரக்கு போக்குவரத்திற்கான முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் அடுத்த தலைவராக சச்சின் டெண்டுல்கர் தேர்வு செய்யப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. அண்மையில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் தொடரின் போது இதுகுறித்து சச்சினிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்றதாகவும் இம்மாத இறுதியில் இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவருக்கான போட்டி நடைபெற இருக்கும் நிலையில் அதில் சச்சின் தேர்வு செய்யப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. பிசிசிஐ தலைவராக இருந்து வந்த ரோஜர் பென்னி 70 வயது நிறைவடைந்ததால் தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். இந்திய சுழற்பந்து வீச்சாளர் அமித் மிஸ்ரா கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வை அறிவித்துள்ளார். 2003ஆம் ஆண்டு இந்திய ஒருநாள் போட்டி அணியில் அறிமுகமான அமித் மிஸ்ரா இந்திய அணிக்காக 22 டெஸ்ட் போட்டிகள், 36 ஒருநாள் போட்டிகள், 10 T20 போட்டிகளில் விளையாடியுள்ளார். 162 IPL போட்டிகளிலும் விளையாடியுள்ள அவர் 174 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். IPL தொடரில் 3 முறை ஹேட்ரிக் விக்கெட்டுகளை வீழ்த்திய ஒரே வீரரான அவர் தனது 42 வயதில் கிரிக்கெட்டிற்கு விடை கொடுத்திருக்கிறார். நடப்பாண்டிற்கான மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியாவில் நடைபெறும் முதற்கட்ட லீக் போட்டிகளுக்கான டிக்கெட் விலை வெறும் ₹100 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மைதானங்கள் முழுமையாக நிரம்புவதற்காகவும் மகளிர் கிரிக்கெட் போட்டிகளின் வளர்ச்சிக்காகவும் மிக குறைந்த விலையில் டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்படுவதாக ICC தெரிவித்துள்ளது. நடப்பாண்டிற்கான மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை தொடர் வரும் 30ஆம் தேதி தொடங்கி இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெறுகிறது. சென்னை சேப்பாக்கத்தில் எந்த போட்டியும் நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆஷஸ் டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியில் தான் விளையாடுவது உறுதியானது அல்ல என்று ஆஸ்திரேலிய கேப்டன் பேட் கமின்ஸ் தெரிவித்துள்ளார். தற்போது காயத்தால் அவதிப்பட்டு வரும் அவர் முதல் டெஸ்டில் விளையாட அனைத்து முயற்சிகளையும் எடுப்பேன் என்றும் கூறியுள்ளார். இங்கிலாந்து ஆஸ்திரேலியா இடையிலான ஆஷஸ் தொடர் நவம்பர் 21ஆம் தேதி பெர்த் மைதானத்தில் தொடங்க உள்ளது.
சவாலான பாத்திரங்கள் உள்ள திரைப்படங்களை எதிர்நோக்கி காத்திருப்பதாக நடிகை அனுஷ்கா தெரிவித்துள்ளார். திரைத்துறைக்கு வந்து 20 ஆண்டுகள் ஆனாலும் புதிய திரைப்படத்தின் முதல் நாள் படப்பிடிப்பின் போது தனக்கு பதற்றம் இருக்கும் என்று கூறியுள்ள அவர், படக்குழுவினருடன் பழக்கமாக 1 வார காலமாகும் என்றும் தெரிவித்துள்ளார். பாகுபலிக்கு பிறகு கதை தேர்வில் அதிக கவனம் செலுத்துவதாகவும் அனுஷ்கா கூறியுள்ளார். லோகா படத்தை பார்த்துவிட்டு சூர்யாவும் ஜோதிகாவும் தன்னை வாழ்த்தியது மறக்க முடியாத அனுபவம் என்று நடிகர் நஸ்லன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர், தனக்கு வீடியோ கால் செய்த சூர்யாவும் ஜோதிகாவும் படம் நன்றாக இருப்பதாக பாராட்டியதாக கூறினார். தன் வாழ்வில் பல ஆச்சரியங்கள் நடப்பதாகவும் அதற்கெல்லாம் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். ஜிஎஸ்டி வரி குறைப்பால் புதிதாக வீடு கட்டுவோர் பெரிதும் பயனடைவர் என வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். சிமெண்ட், கிரானைட், மார்பிள், செங்கல் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் மீதான ஜிஎஸ்டி வரி 12% 5%, 28% 18% குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒட்டுமொத்த கட்டுமான செலவில் 5% வரை குறையும். இதனால் மக்களின் வாங்கும் திறனும் அதிகரிக்கும். ஜிஎஸ்டி வரைமுறை சரியானது என மத்திய முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக சிவகங்கையில் அவருடன் நமது செய்தியாளர் சார்லஸ் நிகழ்த்திய பிரத்யேக கலந்துரையாடலை பார்க்கலாம். முக்கியமாக இதில் கோட்பாடு அளவில் இந்த மாநிலங்களில் இந்த வரி விதிப்பு, நம்ம இந்தியா கூட்டாட்சி இதில் எல்லாரும் இருக்கோம். இப்படி இருக்கிறப்ப இது சரியானதா இருக்குமா? இது சரிங்கிறது 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தீர்மானிச்சாச்சு. முதலாக நாடாளுமன்றத்தில் ஜிஎஸ்டி வரிமுறைக்கு நம்ம போகணும். வேட் வரிமுறையை வந்தது. வேட் வரிமுறையை அமுல்படுத்திய 1-2 ஆண்டுகளிலே நான் நாடாளுமன்றத்திலே சொன்னேன், வேட் வரிமுறை நிலைத்து விட்டது, இனி அடுத்த கட்டம் ஜிஎஸ்டி வரிமுறைன்னு சொன்னேன். அதைத்தான் தொடர்ந்து எல்லா அரசுகளும் எல்லா நிதியமைச்சர்களும் சொல்லியிருக்கிறார்கள். இது சரியான முறைதான். ஜிஎஸ்டி என்பது சரி. முக்கியமாக இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டில் இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு, ஒரே வரி அப்படிங்கிறது ஒருவருக்கு அதாவது சாதகமாகவும் மற்றவர்களுக்கு இது பாதகமாக ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. அதெல்லாம் தவறான புரிதல். ஜிஎஸ்டி முறைதான் சரி. கூட்டாட்சி முறையில், சமஷ்டி அரசியல் முறையிலையும் ஜிஎஸ்டி சரி. ஒரு நாடு ஒரு அரசு ஒரு நிதியமைச்சர் என்ற முறையிலையும் ஜிஎஸ்டி தான் சரி. பல பொருளாதார நிபுணர்கள் இதை பற்றி எழுதியிருக்காங்க. அவர்கள் அலசி பார்த்து ஜிஎஸ்டி முறை சரி, இதைவிட சிறந்த முறை வரலாம், எனக்கு தெரியாது. இன்னைக்கு இருக்கிற முறையில் பொருள் சேவைகளில், சரக்கு மற்றும் சேவைகளில் ஜிஎஸ்டி முறை சரி. இமாச்சல் உள்ளிட்ட மாநிலங்களில் வெள்ளத்தில் மரக்கட்டைகள் அடித்துச் செல்லப்பட்டது குறித்து பதிலளிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. இமயமலை பிரதேச மாநிலங்களில் ஏற்பட்ட வெள்ளம் தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் ஏற்பட்ட வெள்ளத்தில் ஏராளமான மரக்கட்டைகள் அடித்துச் செல்லப்பட்டதை கண்டதாகவும் இது மரக்கடத்தலுக்கான முகாந்திரம் எனவும் கூறினர். இதுகுறித்து பதிலளிக்க மத்திய அரசுக்கும் சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கும் ஆணையிட்டனர். பயணிகளின் வசதிக்காக வந்தே பாரத் ரயில்களில் கூடுதலாக பெட்டிகள் இணைக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. மங்களூரிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் ரயிலில் செப்டம்பர் 9ஆம் தேதி முதல் கூடுதலாக 4 பெட்டிகள் சேர்க்கப்பட்டு 18 பெட்டிகளாக இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல மதுரை, பெங்களூரு வந்தே பாரத் ரயிலில் செப்டம்பர் 11ஆம் தேதி முதல் 7 பெட்டிகள் இணைக்கப்பட்டு மொத்த பெட்டிகளின் எண்ணிக்கை 14ஆக உயர்த்தப்படும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா துணை முதல்வர் அஜித் பவார் மணல் கடத்தலை தடுக்க முயன்ற பெண் IPS அதிகாரியை வீடியோ காலில் கண்டித்ததாக சர்ச்சை வெடித்துள்ளது. சோலாப்பூர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக மண் அள்ளப்படுவதை தடுக்கும் நடவடிக்கையில் IPS அதிகாரி அஞ்சனா கிருஷ்ணா ஈடுபட்டிருக்கிறார். அப்போது அவருடன் அஜித் பவார் தொலைபேசி வாயிலாக பேசி நடவடிக்கையை நிறுத்துமாறு கூறியதாக கூறப்படுகிறது.
ஆனால் அஜித் பவாரின் குரலை அதிகாரியால் அடையாளம் காண முடியாததால் வீடியோ காலில் வந்த அஜித் பவார் அந்த அதிகாரியை திட்டியதாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவத்தின் வீடியோ வெளியாகி சர்ச்சையாகியுள்ளது. இது அதிகார துஷ்பிரயோகம் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. அதேவேளையில் இந்த சம்பவம் தொடர்பாக விளக்கம் கொடுத்துள்ள தேசியவாத காங்கிரசின் மாநில தலைவர் சுனில் தட்கரே, கட்சி தொண்டர்களை சமாதானப்படுத்த அஜித் பவார் அதிகாரியை கண்டித்திருக்கலாம் எனவும், அல்லது அங்கு ஏற்பட்ட பதற்றத்தை தணிக்க நடவடிக்கையை சிறிது நேரம் நிறுத்த நினைத்திருக்கலாம் எனவும் கூறியுள்ளார். புகழ்பெற்ற இத்தாலிய ஆடை வடிவமைப்பாளரான ஜார்ஜியா அர்மானி தனது 91வது வயதில் மறைந்துள்ளார். ஆடை வடிவமைப்பில் புதுமையான அணுகுமுறை மூலம் புரட்சி செய்த இவர் கிங் ஜார்ஜியோ என அழைக்கப்பட்டு வந்தார். பெண்களின் மாறும் பணிச்சூழலுக்கும் ஆண்களின் மாறும் மனப்பான்மைக்கும் ஏற்ற ஆடைகளை அவர் உருவாக்கி வந்தார். அமெரிக்கன் ஜிகோலா திரைப்படத்தில் ரிச்சர்ட் கெரேவிற்கு ஆடைகளை வடிவமைத்ததன் மூலம் ஹாலிவுட்டிலும் அமெரிக்காவிலும் பெரும் புகழை ஜார்ஜியா அர்மோனி பெற்றிருந்தார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் சாலையின் இருபுறமும் உள்ள மரங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கின்றன. கேரளாவில் ஓணம் கொண்டாட்டங்கள் வெகு உற்சாகமாக நடைபெறும் நிலையில் முக்கிய நகரங்களில் உள்ள அரசு அலுவலகங்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. திருவனந்தபுரத்தில் தலைமைச் செயலக கட்டடம் மற்றும் மாநகராட்சி கட்டடம் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மின் ஒளியில் ஜொலிக்கின்றன. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உள்ள தனியார் கல்லூரியில் ஓணம் கொண்டாட்டம் களை கட்டியது. கேரளாவின் பாரம்பரிய உடை அணிந்து பங்கேற்ற மாணவிகள் மாவலி மன்னர் வேடமணிந்து வந்தவர்களை செண்டை மேளம் இசைக்க ஊர்வலமாக அழைத்து வந்து மகிழ்ந்தனர். அப்போது மாணவிகள் சிலர் இருசக்கர வாகனங்களில் வலம் வந்தனர். தொடர்ந்து ஆட்டம் பாட்டம் என உற்சாகம் கரை புரண்டது. இந்த ஓணம் கொண்டாட்டத்தில் நடிகர்கள் சண்முகராஜா, நடிகர் ராஜு ஜெயமோகன், நடிகை மிருணாளினி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். பழமைவாதம் மற்றும் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பேசி மக்களை எழுச்சி பெற வைத்தவர் பெரியார் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். இங்கிலாந்திற்கு சென்றுள்ள முதல்வர் ஸ்டாலின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியார் உருவப்படத்தை திறந்து வைத்தார். தோட்டாதரணியால் உருவாக்கப்பட்ட பெரியாரின் புகைப்படத்தை திறந்து வைத்து உரையாற்றிய அவர், பெரியாரின் பேரனாக இருந்து அவரது புகைப்படத்தை திறந்து வைப்பதில் பெருமை கொள்வதாக குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாட்டில் பிறந்தவராக பெரியார் இருந்தாலும் அவரது சிந்தனைகள் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது என்று தெரிவித்தார். பெரியார் கொள்கை உலகளாவிய கொள்கைன்னு சொல்றோம். இவ்வளவு முற்போக்கான கருத்தியல்களை 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே, அதுவும் பழமைவாதங்களும் மூட நம்பிக்கைகளும் நிரம்பி இருக்கிற மண்ணில் பேசி மக்களை எழுச்சி பெற வச்சவர் தந்தை பெரியார். பெரியாரால் கல்வி பெற்றவர்கள், வேலைவாய்ப்பு பெற்றவர்கள், அதிகாரம் பொருந்திய பதவிக்கு வந்தவர்கள், குறிப்பாக பெண்ணினம் அடைந்த வளர்ச்சி, ஒடுக்கப்பட்ட மக்கள் அடைந்த உயர்வுகள் அனைத்தையும் இன்னைக்கு நம்ம முன்னால பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். படிக்கக்கூடாதுன்னு கல்வி மறுக்கப்பட்டவங்க எல்லா கல்வி நிலையங்களையும் முதலிடத்துக்கு வந்து நிற்கிறாங்க. இப்போ அதே போல் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு தடுக்கப்பட்ட பெண்கள் இன்று உலகத்தையே வலம் வராங்க. உலகத்தை தாண்டி விண்வெளிக்கு போறாங்க. கோயிலுக்குள்ள கால் வைக்கக்கூடாதுன்னு தடுக்கப்பட்டவங்களுடைய கரங்கள் எல்லாம் இந்த கருவறையில வழிபாட்டு அனுப்பி. ஜிஎஸ்டி இழப்பீட்டு வரி விதிப்பினை வைத்துக் கொண்டே ஜிஎஸ்டியில் வரி குறைத்துவிட்டோம் என்று பாஜக மக்களை ஏமாற்றுவதாக விழுப்புரம் எம்பி ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி வரி விதிப்பிலே ரேஷனலைசேஷன் சீர்திருத்தம் மேற்கொண்டிருக்கும் ஒன்றிய அரசு ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் என்ற பெயரில் ஏழை எளிய மக்களிடத்தில் ஆண்டுக்கு 1.5 லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடிப்பதை, வழிப்பறி செய்வதை
உடனடியாக நிறுத்த வேண்டும். அதை தொடர்ந்து கொண்டே நாங்கள் ஜிஎஸ்டி வரியிலே நேஷனலைசேஷன் செய்து கொண்டிருப்போம் என்று சொல்வது மக்களை ஏமாற்றுவதாகும். எனவே அந்த காம்பன்சேஷன் செஸ்ஸை நிறுத்தினால் ஒழிய மக்களுக்கு இதில் முழுமையாக நிவாரணம் கிடைக்காது. ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் கொட்டி தீர்த்த கனமழையால் அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரிக்குள் மழைநீர் புகுந்தது. அங்குள்ள ஜவஹர்லால் நேரு மருத்துவமனையை தண்ணீர் சூழ்ந்ததால் அப்பகுதி வெள்ளக்காடாக மாறியது. மருத்துவமனையை சுற்றிய பகுதிகளிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகனங்கள் பழுதாகி தள்ளிச் செல்லும் நிலைக்கு வாகன ஓட்டிகள் தள்ளப்பட்டனர். உக்ரைனுக்கு போருக்கு பிந்தைய பாதுகாப்பு உத்தரவாதங்களை அளிக்க 26 நாடுகள் ஒப்புக்கொண்டிருப்பதாக பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் தெரிவித்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா போர் தொடர்பாக 35 நாட்டு தலைவர்கள் பிரான்சில் ஆலோசித்தனர். பின்னர் பேட்டியளித்த மேக்ரான், பாதுகாப்பு உத்தரவாதங்களில் ஒரு பகுதியாக உக்ரைனில் சர்வதேச படை நிலைநிறுத்தப்படும் என்றார். முதலில் 26 நாடுகள் உக்ரைனுக்கு படைகளை அனுப்பும் என்று கூறிய அவர், பின்னர் சில நாடுகள் உக்ரைன் ராணுவத்திற்கு பயிற்சி அளிப்பது போன்றவற்றில் மட்டுமே ஈடுபடும் என்று கூறினார். ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை நிறுத்துவது மிகவும் கடினமான ஒன்றாக இருந்து வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தலைநகர் வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இதுவரை பல போர்களை தான் நிறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை விரைவில் தொலைபேசியில் அழைத்து பேச இருப்பதாக தெரிவித்துள்ளார். சீனா சென்றிருந்த வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன் அந்நாட்டு அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். இச்சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இரு நாட்டு தலைவர்களும் ஆலோசனை மேற்கொண்டனர். அப்போது பேசிய சீன அதிபர் ஷி ஜின்பிங், இரு நாடுகளும் நல்ல தோழமை நாடுகள் என்று குறிப்பிட்டார். பின்னர் பேசிய வடகொரிய அதிபர் பிரம்மாண்டமான ராணுவ அணிவகுப்பை அரங்கேற்றிய சீன அதிபருக்கு வாழ்த்து கூறினார். 6 ஆண்டுகளில் இரு நாட்டு தலைவர்களும் சந்தித்திருப்பது இதுவே முதன்முறை. ஆந்திராவில் குறைந்தபட்ச ஆதார விலையில் வெங்காய கொள்முதல் தொடங்கப்பட்டதால் விவசாயிகள் நிம்மதியடைந்தனர். வெங்காய விலை குறைந்ததால் கர்னூல் மாவட்ட விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இதையடுத்து அம்மாநில அரசு 1 குவிண்டால் வெங்காயத்தை 1200 ரூபாய் என்ற குறைந்தபட்ச ஆதார விலைக்கு கொள்முதல் செய்ய தொடங்கியுள்ளது. இது தங்களுக்கு லாபம் அளிக்காவிட்டாலும் கடனிலிருந்து காப்பாற்றி இருப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் அதிகரித்து வரும் பணி ஆட்சேர்ப்பு மோசடிகளை தடுக்க லிங்க்ட்இன் புதிய அம்சங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. முதலாவதாக தங்கள் பக்கங்களை வெரிஃபை செய்யும் நிறுவனங்களுக்கான வசதி விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. வேலைக்கு ஆட்களை எடுக்கும் பணியில் உள்ளோர் இனி தங்கள் பணியிடத்தை வெரிஃபை செய்யும் அம்சத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதேபோல் நிறுவனங்களின் மேலாளர் உள்ளிட்ட நிர்வாக பதவிகளில் உள்ளவர்களும் இனி தங்கள் பணி விவரங்களை வெரிஃபை செய்ய வேண்டும்.